விஜய் அவர்களுடைய பர்சனல் டைரிய பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அப்படி அதில என்ன எழுதியிருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் சமீபத்தில வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் உச்ச நடிகராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் சமீப காலமாகவே மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா ஸ்கோர் பண்ணி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா முதல்ல அவரோட மனைவி அவருக்கு விவாகரத்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2வது அவரு திரிஷா கூட வெளிய போயிருந்தது. அண்ட் அதற்கு முன்னாடி அரசியல் ரீதியா நெறைய விஷயங்கள நம்ம பார்த்திருந்தோம். சமீபத்தில அவரு திரிஷா கூட வெளிய போனதிலிருந்தே தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அவர பத்தி வெளியாகி வந்துட்டு இருக்கு. அண்ட் தொடர்ந்து டே பை டே அவரோட வீட்ல நடக்கிற விஷயங்களும் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, விஜயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர் வச்சிருந்த பர்சனல் டைரிய பார்த்துருக்காங்க அப்படின்னும், அத பார்த்து ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதில விஜய் அவர்கள் ரொம்பவே எமோஷனலா ஏகப்பட்ட விஷயங்கள் எழுதியிருக்காரு. குறிப்பா ஒரு அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் நடந்தது, அவங்களோட குடும்ப சண்டை, அவங்களோட மகள், மகன் அது மட்டும் இல்லாம அவங்களோட மனைவி, இவங்க கூட இருக்குது, பேசாம இருக்குது, தள்ளி இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எழுதியிருக்காரு. குறிப்பா சமீபத்தில ஒரு மீட்டிங்ல அவரு சொல்லியிருந்தாரு, "எனக்கு பாலிடிக்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு என் கையில இருக்கு. தமிழக மக்கள், என்னோட ரசிகர்கள் மட்டும் தான் என் கையில இருக்காங்க. மத்தபடி எனக்குன்னு எதுவுமே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அவரு சொன்னது போலவே அந்த ஒரு டைரியில அவ்வளவு எமோஷனலா ஏகப்பட்ட விஷயங்கள் எழுதி வச்சிருந்திருக்காரு. ஒரு தனி மனிதரா விஜய் அவர்கள் கடந்த சில வருடங்களா வாழ்ந்து வரதும், போராடி வரதும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தையும், கஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இது எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் பர்சனலா அவரோட டைரியில மட்டும் எழுதி வச்சிருந்திருக்காங்க. இந்த ஒரு நியூஸ அவங்களோட அம்மாவும், அப்பாவும் பார்த்து ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அண்ட் அந்த டைரிய படிச்சு பார்த்து ரொம்ப ரொம்ப நெருங்கி போயிருந்திருக்காங்க. விஜய் அவர்கள் எவ்வளோ ஹேப்பியா, எவ்வளோ சந்தோஷமா குடும்பம், குழந்தைன்னு இருந்தவரு, இப்ப எல்லாத்தையும் விட்டு மக்களுக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரே அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. விஜய் சார் நமக்காக மட்டும் தான் இந்த ஒரு மாரி விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட பர்சனல் லைஃப் ப்ராப்ளம்ஸும் சரி, அதே மாரி ப்ரொஃபஷனலா இப்ப தேர்ந்தெடுக்க பாதையும் சரி, நல்லபடியா வரணும், அவர் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வேண்டி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் ஸ்வாசிகா அவர்கள் ரீசென்ட்டா விஜய் அவர்கள பத்தி பேசியிருந்தது, இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. மாமன், அது மட்டும் இல்லாம லப்பர் பந்து போன்ற படங்கள்ல நடிச்சு, ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்ப ஸ்வாசிகா அவர்கள் பெற்றிருக்காங்க. சமீபத்தில ஒரு அவார்ட் ஃபங்ஷன்ல ஸ்வாசிகா கலந்துக்கும்போது, எங்க ஆக்டர்ஸ்லேருந்து ஒருத்தர மலையாளத்துக்கு கூட்டி போணும் அப்படின்னா, நீங்க யார கூட்டி போவீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. அண்ட் அதற்கு ஸ்வாசிகா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் தளபதி சாரோட மிகப்பெரிய ஒரு வெறித்தனமான ரசிகை. கண்டிப்பா அவர தான் இங்கேருந்து நான் கூட்டி போவேன். சார் வேற இப்ப இனிமேல் தமிழ் படங்கள் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்ட்டாரு. ஒருவேள சார் நடிக்கிற மாதிரி இருந்தா, கண்டிப்பா அவர எங்க இண்டஸ்ட்ரிக்கு கூட்டி போயிருவேன். மலையாள இண்டஸ்ட்ரி சார கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, கொண்டாடுவாங்க. அது எப்போதுமே இருக்கும். ஸோ இங்கேருந்து நான் ஒரு நடிகர கூட்டி போறேன் அப்படின்னா, கண்டிப்பா விஜய் சார தான் கூட்டி போவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. தளபதி ரசிகர்களுக்கு தெரியும், விஜய்க்கு கேரளால மிகப்பெரிய ஒரு மாஸ் ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு. அது சுவாசிகா அவர்கள் மூலியமா மறுபடியும் நிரூபணமாகியிருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.